ஜெயா ஹோம்மேட் ப்ராடக்ட்டில் இன்றைக்கி எப்படி நம்ம பூண்டு பருப்பு பொடி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா பூண்டு பருப்பு பொடி செய்வதற்கு 100 கிராம் பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். அந்த பொட்டுக்கடலை நல்லா பொன் வறுவலாக வறுத்து எடுத்துக்கலாம். அனல் கம்மியாக வச்சு நல்லா இப்போ ரெட் கலராக வர அளவுக்கு மெரூன் கலராக வர அளவுக்கு நம்ம வறுத்து பொட்டுக்கடலையை எடுத்துக்கலாம். நம்ம இந்த இரும்பு வடசட்டியில் வறுத்தோம்னா தான் அதனுடைய தன்மை மாறாமல் நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லா கிடைக்கும். இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா பூண்டு ஒரு 30 கிராம் எடுத்துக்கலாம். 100 கிராம் இதுக்கு 30 கிராம் பூண்டு போட்டு நல்லா நசுக்கி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நசுக்கி நல்லா எடுத்து வச்சுக்கலாம் பூண்டை. அதுக்கப்புறம் ஒரு 15 காஞ்ச வரமிளகாய் எடுத்துக்கலாம். அது கூட கொஞ்சம் கட்டி பெருங்காயமாக எடுத்துட்டோம்னா நல்ல மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது கூட 2 பிஞ்சு கருவேப்பிலை எடுத்து போட்டு நம்ம இதையும் எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். இப்போ பொட்டுக்கடலை நல்லா வறுத்துக்கிறோம். நல்லா பொன் மறுவலாக வரணும், கலர் சேஞ்ச் பண்ணணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நம்ம இது சாதத்துக்கூடயும் வச்சு சாப்பிட்டுக்கலாம், இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம், எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பூண்டு போடுறதுனால நல்லா ஜீரண சக்தியும் ஆகும், நல்லா மணமும் கிடைக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு நமக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு பொன்முறை இந்த கடலை செவந்த கலர் வருது இல்லைங்களா? இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி செவந்த கலர் வரும் பொழுது நம்ம இதை நல்லா எடுத்து கொட்டிட்டு நல்லா ஆற வச்சிடணும். ஆற வச்சு அரைச்சா தான் பவுட்ரு நல்லா பொடியாக இருக்கும். உடனே அரைச்சிட்டோம்னா ஒரு மாதிரி நமுத்த மாதிரி பருப்பு பவுட்ரு ஆகாது. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கரெக்டாக பதமாக வறுத்துக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு இது வறுத்துட்டோம். பாருங்கள், மெரூன் கலர் வந்துடுச்சு. நம்ம இதை எடுத்து கொட்டிக்கலாம் பாத்திரத்தில். இப்போ பாருங்கள், பொட்டுக்கடலை வறுத்தாச்சு, அதை எடுத்து ஆற வச்சிட்டோம். இப்போ நம்ம பூண்டு பல்லு நல்லா தூள் பண்ணி வச்சுருக்கோம், நசுக்கி வச்சுருக்கோம். எல்லாம் கடாயில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. ஏன்னா பூண்டு நல்லா மொறுன்னு வறுத்து நம்ம தூள் பண்ணால் தான் நல்லாயிருக்கும், பொடியும் கெட்டு போகாமல் இருக்கும். அதனால் நம்ம சிம்மில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம் பூண்டை. நல்லெண்ணெய் விட்டு நல்லா மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும், உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த பூண்டை. எந்த அளவுக்கு ரோஸ்ட்டாக வறுக்கிறோமா அந்த அளவுக்கு தான் பொடியும் நல்லாயிருக்கும். பொடி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பளபளன்னு வரும், நமக்கு கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கைவிடாமல் வறுத்திட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லா இடத்துலையும் ஒரே சமமாக நமக்கு ரோஸ்ட் ஆகும். நல்லா மெரூன் கலராக வரணும். எல்லாமே நம்ம வறுத்த பொருட்கள் எல்லாமே நல்லா ஆற வைக்கணும். ஆற வச்சா தான்
நமக்கு பொடி வந்துட்டு நல்லா பளபளன்னு நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா கசகசன்னு ஒரு மாதிரி ஒட்டிக்கும். இப்போ தான் ரொம்ப நாள் வச்சுட்டு நம்ம அதை யூஸ் பண்ண முடியும். சிம்மில் வச்சுட்டு டைம் ஆகிறதுனால அதுக்காக நம்ம சீக்கிரம் பச்சை எடுத்துடக்கூடாது. நம்ம பூண்டு வந்துட்டு தோல் நீக்க வேண்டாம். அப்படியே வந்துட்டு நசுக்கி அப்படியே போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்ல மெரூன் கலர் ஆகிடுச்சு. இப்போ நாம் இதை வந்துட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதுலேயே இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா வரமிளகாயை வந்துட்டு போட்டு வறுத்துக்கலாம். மிளகாய் வந்துட்டு ரொம்ப தீயிற அளவுக்கு விடக்கூடாது. ஓரளவுக்கு நல்லா மறுபடியும் ஆன எடுத்துடணும். தீஞ்சால் வாசம் கருகுன வாசம் வந்துடும். ஓகே, மிளகாயும் வந்துட்டு வறுபட்டுருச்சு நல்லா. அதையும் எடுத்து வச்சிடலாம். இதையும் நல்லா எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்துட்டு 2 பிஞ்சு கருவேப்பிலை நம்ம அதையும் போட்டு அந்த ஆயில்லையே ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இலையை வந்துட்டு நம்ம நல்லா ட்ரை பண்ணும்போது கையில் எடுத்து ஒடிச்சோம்னா நல்லா மொறுன்னு போகணும். அப்போ தான் வந்துட்டு நம்ம நல்லா தூளாகும். இல்லைன்னா வந்துட்டு அப்படியே பச்சை இலையாக நிற்கும். அதனால் நம்ம நல்லா இதை வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ எடுத்து பார்த்திங்கன்னா தலைப்பழம் எது பிசுன்னு பிடிக்குது இல்லைங்களா, நம்ம தூளாகணும். அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம இதை ரோஸ்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள், தலை நல்லா முறுன்னு ஆயிடுச்சு. இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இது எல்லாம் ஆறினதும் ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம பொடி செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதை வச்சுட்டு நம்ம வந்துட்டு அரைச்சிடலாம். நல்லா பவுட்ரு பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம மிக்ஸி ஜார்லேருந்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ இது வந்துட்டு நல்லா பொடி நமக்கு வந்துட்டு பளபளன்னு நமக்கு கிடச்சிருச்சு. இது பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்குது. நீங்கள் சாதத்துக்குனாலும் வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இட்லி தோசைக்குனாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். நம்ம குழம்பு இல்லாமல் குழந்தைங்களுக்கு வந்துட்டு பொடி தோசையாகவும் நம்ம இது வந்துட்டு தூவிட்டு நெய்யாக எண்ணெயை விட்டு கொடுக்கலாம். குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நன்றி. இந்த பவுடருக்கு நம்ம வந்துட்டு எல்லாமே வறுத்து தான் ஆட் பண்ண போகிறோம். இல்லை உப்புமே வந்துட்டு வறுத்து பொடி பண்ணி அதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணணும். ஏன்னா நம்ம ரொம்ப நாள் வச்சுருந்தோம்னா ஈரத்தன்மை உப்பில் இருந்துச்சுன்னா பொடி வந்து கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா உப்புமே வந்துட்டு வறுத்து தான் இது கூட நம்ம தேவையான அளவு ஆட் பண்ண போகிறோம்.